வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனத்திலிருந்து 36ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும்படியாக கேட்கிறேன். அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். அத்திமரத்தையும் மற்ற எல்லா மரங்களையும் பாருங்கள். அவைகள் துளிர்த்ததை நீங்கள் காணும்போது வசந்த காலம் சமீபமாய் சென்று அறிகிறீர்கள். அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் என்று அறியுங்கள். இவையெல்லாம் சம்பவிக்கும் முன் இந்த சந்ததி ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. உங்கள் இருதயங்கள் பேருந்தினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாத படிக்கும். நீங்கள் நினையாத நேரத்தில் இந்த நாள் உங்கள் மேல் வராத படிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கன்னிமையை போல வரும். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். தேங்க்யூமா. கர்த்தர் நல்லவர். நம்ம எல்லா கண்களை கூடி செல்விப்போம். எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனை, இந்த ஆசிரியப்பட்ட ஓய்வு நாள் ஆராதனையிலே இந்த பிரசனம் அசைவாடி கொண்டிருக்கிற இந்த இடத்திலே கர்த்தாவே, இந்த வார்த்தை எங்களை உருவாக்கட்டும், இந்த வார்த்தைகளை வழி நடத்தட்டும் தகப்பனை. சோர்ந்து போகிறவனுக்கு வெள்ளனையும் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் பெருக பண்ணுகிற உங்களுடைய வார்த்தை ஆண்டவரை இப்பொழுதும் எங்களுடைய இருதய பலகையில் எழுதப்படட்டும் ஐயா. தொடர்ந்து பேசுங்கப்பா. உங்க நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. அப்படியே நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 21ஆம் அதிகாரம் விசேஷமான ஒரு அதிகாரம். எப்படி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்திலே நாம் கர்த்தருடைய வருகை குறித்து இயேசு கிறிஸ்து நம்முடைய சீஷர்களுக்கு வெளிப்படுத்தினாரோ, அதுபோல இந்த லூக்கா சுவிசேஷத்திலையும் அப்படிப்பட்டதான காரியங்களை அவர் தம்முடைய சீஷர்களுக்கு அவர் வெளிப்படுத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். இது விசேஷமாய் அன்றையும் அவர்களுக்கு அவர் ஒரு ஓமையை சொன்னார். 29ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது ஒரு ஓமை, எல்லாவற்றையுமே ஆண்டவர் என்ன பண்ணார்? ஓமைகளாய் அவர்களுக்கு சொன்னார். ஓமைகள் என்றால் தெரிந்த ஒரு பொருளை கொண்டு தெரியாதவர்களை விலக்கி சொல்லுகிறது தான் ஓமையான ஒரு காரியம். ஓமை என்று காப்பியான ஆண்டவர் இந்த பரலோக ராஜ்யத்தை திடீர்னு பரலோக ராஜ்யம் அப்படின்னு சொல்லப்பட்டு ஜனங்களுக்கு அதை குறித்து விளக்க முடியாது என்பதனால அவர்களுக்கு தெரிந்தபடியான காரியங்களை கொண்டு தேவன் அதை விளக்க ஆரம்பித்தார். அவர்களுக்கு அவர் ஒரு ஓமையை சொன்னார். அத்திமரத்தை மற்ற எல்லா மரங்களையும் பாருங்கள். முதல்ல சொன்னார், நமக்கு பார்க்கிற எல்லா மரங்களையும் பாருங்க, அத்தி மரங்களையும் பாருங்க, மற்ற எல்லா மரங்களையும் பாருங்க. இவைகள் துளிர்க்கிறதை நீங்கள் காணும் பொழுது வசந்த காலம் சமீபமாய் சென்று அறிகிறீர்கள். அல்லேலூயா. ஆமென். இலையெல்லாம் உதிர்ந்து மறுபடியும் அந்த இலைகள் துளிர் விடுவதை பார்த்தோம், வசந்த காலம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றீங்க. அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும் பொழுது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் சென்று அறியுங்கள். இவைகளை நாம் காணும் பொழுது 21ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும். முழுவதுமாக நம்மளுடைய லாபம் மகிமைப்படட்டும். 8ஆம் வசனத்துல வேகமா சொல்லிட்டு வர்றார். நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை கருத்து கொண்டு நான் தான் கிறிஸ்து என்றும் காலம் சமீபத்தில் என்றும் சொல்லுவார்கள். அவர்களை பின்பற்றாதிருங்கள். யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படுவீர்கள். பயப்படாதிருங்கள். இவைகள் முன்னதாகவும் சமர்க்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு வராது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழுவும். பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும். வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும். இவைகளெல்லாம் நடப்பதற்கு முன்னே என் நாமத்து நிமித்தம் அவர்கள் உங்களை பிடித்து ஜெப ஆலயங்களுக்கு சிறைச்சாலைகளுக்கு ஒப்பு கொடுத்து ராஜாக்கள் முன்பாகவும் அதிபதிகள் முன்பாகவும் உங்களை இழுத்து துன்பப்படுத்துவார்கள். ஆனாலும் அது உங்களுக்கு சாட்சியாவதற்கு ஏதுவாய் இருக்கும். ஆகையால் என்ன உங்களுக்கு சொல்லுவோம் என்று கவலைப்படாதிருக்கும்படி உங்கள் மனதிலே நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர்நிற்கவும் கூடாத வார்த்தையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். பெற்றாராலும் சகோதரராலும் பந்து ஜனங்களாலும் சிநேகிதராலும் காட்டிக் கொடுக்கப்படுவீர்கள். உங்களில் சிலரை கொலை செய்வார்கள். என் நாமத்து நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். ஆனாலும் உங்கள் தலைமையில் ஒன்றாலும் அழியாது. உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை எப்படி சொல்றாரு? பொறுமையினாலே காத்துக் கொள்ளுங்கள். இதெல்லாம் சம்பவிக்கும். இதேதான் 24ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவெல்லாம் இதே மத்தேயு விசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து சொல்றார், உங்கள் பொறுமையினால்
உங்கள் ஆத்துமாக்களை காம உள்ளான ஆத்துமாவை காத்துக்கொள்ளு, பொறுமையாயிரு. கடாலடி நான் முடிவு எடுப்பேன், இதுதான் என் முடிவு, அவன் செஞ்ச பிரகாரம் அவனுக்கு செய்வேன், இல்ல அவனுக்கு விரோதமான காரியங்களை நான் கேட்குவேன். உனக்கே இவ்வளவு ஞானம் இருக்குமானா உன்னை படைத்த தேவனுக்கு அதை காட்டில் அனந்த ஞானம் உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவன் மனுஷனுக்கு இவ்வளவு ஞானம் இருக்குன்னா இதை காட்டு நம்மை உண்டாக்கின தேவனுக்கு எப்படிப்பட்டதான ஞானங்கள் இருக்கும்ல. இவனை இந்த அடியில போய் நடக்கலாம், இதுல போனா அவன் விழுந்துருவான் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆண்டவர் நம்மை பார்த்து சிரிக்கிறார். ஜாக்கிரதையாயிரு என்று சொல்லி, உன்னுடைய ஞானத்தின் படிக்க, உன்னுடைய காரியங்கள் படிக்க அல்ல. அப்படி ஒரு இஷ்டத்துக்கு நான் விட்டுட்டேன்னா உடம்புல என்ன தோணலாம், ஆஹா நான் தான் அதிகாரி, என்னுடைய ஞானம் பெரியது, நான் செய்யறதெல்லாம் படிக்குது, நான் தான் பெரியார் என்ற அந்த காரியங்கள் வந்துடும். தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு அவர் எதிர்த்து நிற்கிறவராய் இருக்கிறார். அதனால பெருமை உள்ளவர்களாய் இராதுங்க, பொறுமையாயிருங்கள், பொறுமையினால் இருங்கள், உங்கள் ஆத்துமாக்களை நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள் சொன்னார். சில அடையாளங்களையும் சொல்லுகிறார். எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும் பொழுது அதன் அழிவு சமீபமாயிற்று என்று அறியுங்கள். பார்த்தீங்களா, 20ஆம் வசனத்தை சொல்றார். எருசலேம்ல இன்னைக்கு நிறைய போராட்டங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது, பரியமான போராட்டங்கள். ஆனாலும் அங்கே யூதர்களை அவர்கள் என்ன பண்ணல, ஜெயிக்க முடியல. அப்பொழுது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போகும், எருசலேமில் இருக்கிறவர்கள் வெளியே புறப்படும், நாட்டுப்புறங்களில் இருக்கிறவர்கள் நகரத்தில் பிரவேசியாமல் இருக்கும் கடவர்கள். எழுதியிருக்கிற யாவும் நிறைவேறும்படி நீதியை செலுத்தட்டும் நாட்கள் அவைகளே. அந்நாட்களில் கர்ப்பவதியானவர்களுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ, பூமியின் மேல் மிகுந்த இடுக்களும் இந்த ஜனத்தின் மேல் கோவாக்களே உண்டாகும். பட்டய கருத்தினாலே விழுவார்கள், சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களும் அடையாளங்களும் தோன்றும். பூமியின் மேலுள்ள ஜனங்கள் தத்தளிப்பும் இடுக்களும் உண்டாகும். சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். நவாசிக்கு 13 வசனம். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதினால் மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகும். அடுத்தது என்ன நடக்குமோ, இனி என்ன நடக்கும் என்று சொல்லி அவர்கள் சோர்ந்து போவார்கள். வானத்தின் சத்துவங்கள் என்ன ஆகும், ஐயோ என் வீட்டு மேல எந்த கூரையில எது விடுமோ, இப்படிப்பட்ட ஒரு நாட்கள் வந்து கொண்டு இருக்கிறது. அதை சொல்ற வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். ஆதலால் பூமி மேல் வரும் ஆபத்துகள், ஒவ்வொரு ஆபத்துகளையும் பார்க்கிறார். 25ஆம் வசனம் சொல்லுது, சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அடையாளங்கள் தோன்றும். பூமியில் உள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும். இது யாருக்கு என்ன நடக்கும், இப்ப என்ன பண்ணுவோம், வீட்டுக்குள்ள இருக்க முடியுமா, வெளியே வர முடியுமா, ஒரு பயங்கரமான ஒரு இருதயம். அதனால மனுஷனுடைய இருதயம் என்ன ஆகும், சோர்ந்து போகும். அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் பொழுது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இதைதான் சொல்றார். ஆதலால் இப்படிப்பட்டவைகளை, ஒரு அத்திமரத்தை மற்ற எல்லா மரங்களிலும் துளிர் விடுகிறதை பார்க்கும் பொழுது வசந்த காலம் சமீபமாய் சென்று நீங்கள் அறிகிறீர்களே, அதுபோல இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் பொழுது நீ நினைச்சு கொள்ளணும். என்ன நினைக்கணும், தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. கர்த்தர் நம்மை கூட்டிக் கொண்டு போக போற நாட்கள் சமீபமாயிற்று. ஆண்டவர் நம்மை கொண்டு போக போற நாட்கள் சமீபமாயிற்று. எவைகளை விட வேண்டுமோ விட்டு தேவனுடைய சமூகத்திலே நம்மை சுத்திகரித்துக் கொண்டு கரைகளை அற்றவர்களாக உலக பிரகாரமான காரியங்களிலே இழுப்புண்டு சிக்குண்டு பாவத்திலே போய் கர்ணம் தடுத்து அது பெரிய பாவமாய் மாறாதபடிக்கு நாம் இவைகள் எல்லாவற்றையும் விட்டு எப்படி இருக்கணுமா, நம்ம தேவனுடைய ராஜ்யம் வந்தது என்று சொல்லி இப்பொழுதே இந்த சம்பவங்களையும் இந்த அடையாளங்களை பார்க்கும் பொழுதே நீ மனம் திரும்பி தேவ சமூகத்திலே சேர்ந்துடு. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்துவானானால் அதனால் அவனுக்கு லாபம் என்ன என்று சொல்லப்பட்டு, உலகம் முழுவதும் நீ ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம். போய் எல்லாத்துக்கும் போய் ஜெபம் பண்ணலாம், பெரிய அற்புதம் நடக்கும், அடையாளம் நடக்கும், எல்லாம் நடக்கும். ஆனால் உன் ஆத்துமாவை பாருங்க, எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு காரியம், உன்னுடைய ஆத்துமாவை நீ நஷ்டப்படுத்திக் கொள்ளுவாயானால், அதான் சொல்ற உரிமையுள்ளவர்களா இருந்து உங்கள் ஆத்துமாக்களை நீங்கள் காத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 32ஆம் வசனம் வாசிக்கப்பா. இவைகள் எல்லாம் சம்பவிக்கவும் இந்த சந்ததி ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்து சொல்லப்படி இதுவரைக்கும் சொன்ன இந்த வார்த்தைகள் எல்லாம் வானம் பூமி ஒழிந்து போகும், என் வார்த்தைகள் என்னாகவே ஒழிந்து போகாது. அல்லேலூயா. அதனால சத்துரு 3 காரியங்களிலே செய்வான். பெரும் திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் நீங்கள் பாரமடைந்து நின்றுடாதீங்க. பெரும் திண்டி
நமக்குலாம் ஒரு சாப்பாடு பெரிய விஷயமா இருக்குது, அதனால பெருந்தண்டி நம்ம வந்து ஆசைப்படணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி கிடையாது. அந்த சாப்பாட்டுல கூட ரொம்ப விருப்பமா இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு நிற்கிறாங்க. கிடைச்சத கர்த்தாவே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கிடைத்தது. இன்னைக்கு என் வயிறு பசி ஆற, இன்னைக்கு இந்த வயிற்றுக்கு அந்த அமிலத்தன்மையை கரைக்கும்படியா, அந்த அமிலத்தனத்தை என்ன பண்ற ஆண்டவரே கொஞ்சம் சமாதானப்படுத்தும்படி எனக்கு கொடுத்த ஆகாரத்துக்கு ஸ்தோத்திரம். எத்தனை உள்ள இருக்கிறீங்க? உள்ள இருக்க இந்த ஆகாரம் கூட இல்லாதபடிக்கு வயிற்றுல இருக்கிற அந்த அமிலத்தன்மை என்ன பண்ணுது? அநேகருக்கு இருதய நோய் வருது. உங்களுக்கு தெரியாது, ஆண்டவர் வயிற்றுக்கு அந்த ஆசிட் இருக்கு பாருங்க நம்முடைய வயிற்றுல. இந்த சாப்பாடுகளை கரைக்கிறதுக்கான ஒரு பிளேடையே அது கரைச்சிருமா பாருங்க. அந்த நம்ம வயிற்றுல வைத்து இருக்கிறதான அந்த அமிலம் எலும்புகளை கரைத்து போடும். அதனாலதான் அந்த பசி நேரத்துல என்ன ஆகும், அப்படியே நெஞ்சு பகுதியில் ஏறி காற்ற முதல்ல அந்த ஆவியின் அனல் மேல ஏறும். ஏற்ற வேளையில் அந்த ஆகாரம் அந்த வயிற்றுக்கு போடலைன்னா அந்த அமிலத்தன்மையுடைய அந்த கேஸ் உருவாகி என்ன ஆகும், மேல அப்படியே இருதய பக்கமா வரும். அதுக்கடுத்து நுரையீரல் பக்கம் அப்படியே உள்ள இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளே அது அப்படியே பதம் பார்த்துட்டே வருமா. ஆனாலும் இந்த அமிலத்தன்மையை அமைதிப்படுத்துகிறதுக்கு தேவன் ஏதாவது ஒன்று கொடுப்பார். அதை ஸ்தோத்திரத்தோடு கூட ஏற்றுக்கொள்ளுவோம். ஆனால் எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஒரு அழிவை சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பெருந்திண்டியினாலும் வெறி பிடிச்சிட்டு இருக்கிறது. வெறி அதெல்லாம் கிடையாது, இப்படித்தான் இதுதான் அப்படின்னு சொல்லி வெறியினாலும் உலக பிரகாரமான அந்த கவலைகளினாலும் நீங்கள் காரமடைகிறார்கள். ஏன்னா நீங்கள் நிறையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எச்சரிக்கையாக இருங்கள். இது எப்படி வருமா? உடனே நமக்கு தெரியாது. பூமியில் எங்கும் குடியிருக்கிறவர் அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல. கண்ணினா என்னது? மறைமுகமாய் வைக்கப்பட்டவனை கண்ணியை போலவர். அதனாலதான் சொல்றார், ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கு எல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு நின்ற பாத்திரவான்களாக எண்ணப்படுகிறதுக்கு எப்பொழுதும் என்ன பண்ணலாம்? இன்னைக்கு ஜெபத்தை வச்சுதான் ஆவியானவர் பேச போகிறார். ஜெபம் பண்ணி விழித்திருங்கள், ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். அல்லேலூயா. ஜெபம் பண்ணு, பிரேயர் பண்ணு. பிரேயர் இருக்கிற வல்லமை வேற எதுவுமே கிடையாது. ஒரு முழங்காலுடைய யுத்தம் எல்லாவற்றுமே அசைக்கும். அல்லேலூயா. முழங்காலுடைய யுத்தம் கண்டிப்பா ஒரு தேசத்தை அசைக்கும். ஆமென் சொல்லுங்க. நல்ல உண்மையோடு உத்தமத்தோடு கூட ஜெபிக்கிற. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. ஜெபிக்கிறத ஜெபங்கள்ல கூட நிறைய வித்தியாசங்கள் இருக்கு பிரியமானவர்களே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷரிடத்திலே சொல்லுகிறார், மனுஷகுமாரனுக்கு முன்பாக நீ நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுகிறதுக்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். நானும் தான் ஜெபிக்கிறேன். எங்க செய்யறாங்கன்றது அப்ப அந்த ஜெபம் அங்கீகரிக்கப்பட வேண்டும். நான் பிரேயர் பண்ணிட்டு இருக்கோம். இல்ல, உன் பிரேயர் போகல. உன் பிரேயரை ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு? மேகத்தை போல மூடிட்டார். ஜெபம் உள்ளே பிரவேசிக்க கூடாதபடிக்கு மேகத்தை மூடுகிறாராம். புலம்பலின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அந்த வசனத்தை உங்களுக்கு காண்பிச்சு கொடுக்கிறேன். புலம்பல் 3ஆம் அதிகாரத்தை திருப்பும்படியாக கேட்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உன் ஜெபம் உள்ளே பிரவேசிக்க கூடாதபடி அங்கே தம்முடைய அவர் என்ன பண்றாரா? அந்த மேகத்தை அவர் மூடிக்கொள்ளுகிறாராம். புலம்பலின் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் துதிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும். புலம்பலின் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்திலே பிரைஸ் மாஸ்டர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும். 44ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக கேட்கிறேன். 43 வாசிக்கிறேன். தேவனை கோபத்தால் மூடிக்கொண்டு எங்களை தப்பவிடாமல் பின்தொடர்ந்து கொண்டீர். ஜெபம் உட்பிரவேசிக்க கூடாதபடிக்கு என்ன நடந்ததாம்? எப்படி மூடிட்டாரா? மேகத்தினாலே அவர் மூடிக்கொண்டாராம். உண்மை மேகத்தினாலே மூடிக்கொண்டேன். ஏன் மேகத்துல மூடுறாரு? ஏன் மேகத்தினால் அப்படி மூடுகிறார் என்றால் பிரியமான 40ஆம் வசனத்துல இருந்து இருக்கு, நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவுள். நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவுள். ஏன் உன்னுடைய ஜபமானது போகாதபடிக்கு அவர் மேகத்தினாலே மூடி இருக்கிறார் என்றால் வழிகளை முதல்ல நீ சோதித்து பாரு. வசனம் சொல்லுது. 41ஆம் வசனத்தை யாரா வாசிங்க. நாம் நம்முடைய கண்ணோடு கூட நம்முடைய இருதயத்தை பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்திற்கு ஏற்கப்பட்ட
கைகளோடு கூட நம்முடைய இருதயத்தையும், வெறும் கைதான் மேல ஏறுதே தவிர இருதயம் தேவன் பக்கமா திரும்பல. இருதயம் எப்படி இருக்கு? கேடும் திருக்குள்ளதுமாய் இருக்கிறது. இருதயமானது கேடும் திருக்குள்ளதுமாய் இருக்கிறது. இருதயத்துல கசப்பு, இருதயத்துல வைராக்கியம், பேசும் கேடும் திருக்குள்ளதுமாய் இருக்கிறது. அடுத்த வசனம் சொல்லுது, எதிர்நீக்கம் எப்படி இருக்கு? ஏன்னா ஆண்டவர் கேட்கிறார், உன் கைகளை மட்டும் நீ உயர்த்துகிற, உன் இருதயத்தையும் என்ன எனக்கு இருப்பதாக நீ ஏறெடுக்க வேண்டும். இருதயத்தையும் ஏறெடுக்க வேண்டும். வாசிக்கப்பா 42. நாங்கள் துரோகம் செய்து ஆவியால் தேவரீர் மத்தியான அதான் பிரச்சனை. துரோகம் செய்து கலகம் பண்ணினோம். ஒருவருக்கு ஒருவரை போட்டு கொடுக்கிறது, ஒருவரை குறித்து ஒருவரிடத்துல போய் குறை சொல்லுகிறது. வார்த்தையை பார்த்துட்டே இருக்கார், வாயை பார்த்துட்டே இருக்கார் ஆண்டவர். காது கேட்காதவங்களாம் பார்த்துருக்கீங்களா? என் பாட்டி காது கேட்காதனால வாயை விட்டு காமிச்சுட்டே இருக்கும். என்னமோ பேசுறாடி, என்ன பேசுறான்னு தெரியல. ஆண்டவர் நம்முடைய வாயை பார்த்துட்டே இருக்கார். வாயின் வார்த்தைகளினாலே நீ தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் விட்டுருவார். ஒன்ன மட்டும் பார்த்துட்டே இருப்பார். கண்ணை கிளீன் பண்ணி வச்சு பார்த்துட்டு இருப்பார். என்ன பண்ற, என்ன பேசுற, உன் கிரிகள் எப்படி இருக்கு, உன் நடைகள் எப்படி இருக்கு, உன் உடைகள் எப்படி இருக்கு, உன் வழிமுறைகள் எப்படி இருக்கிறது, நீ போகிற இடத்துல உன் வாயை எப்படி விரிவாய் எதற்காக நீ திறக்கிறாய், யாரை குறித்து பரியாசம் பண்ணுகிறாய், யாரை குறித்து கலகம் பண்ணுகிறாய், யாரை குறித்து பேசிக் கொண்டு இருக்கிறாய். கர்த்தருடைய கரம், அவருடைய கண்கள் எப்படி பூலோகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறதா? தேவரீர் பரலோகத்திலிருந்து என்ன பண்றாரு? பூமியில் உள்ள ஜனங்களை இவர் கண்ணோக்கி பார்க்கிறார் என்று சங்கீதம் 11ஆம் அதிகாரத்தில் 14ஆம் அதிகாரத்தில் இருக்கு. 11ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம் வீட்டுல போய் நீங்க எடுத்து வாசிப்பாரு. பரலோகத்திலிருந்து அவரு பார்த்துட்டே இருக்காங்க. எப்படி பாக்குறாரு? என்ன பேசுறோமா? பேசுமா நல்லா பேசாம அவங்க பேச அவங்க கூட சொல்லு. உன் தலையில நீயே மண்ண மாதிரி கொட்டிக்கிறப்ப நான் என்னம்மா பண்றது? நீ இப்படி எல்லாம் பேசிட்டு வந்துட்டு எப்படிமா நீ உன் கையை மட்டும் தூக்கி காட்டுற? உன் இருதயத்தை என் பக்கமாய் திருப்பி, உன் இருதயத்தை ஏறணும்னா என்ன? இருதயத்தை பிடிக்கி அவங்ககிட்ட காட்டுறது கிடையாது. அந்த மனுஷகுமாரன் வருகை போகிறபடினாலே ஜெபம் பண்ணி எப்பொழுதும் ஆயத்தமாய் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். உன் ஜெபம் ஆனால் உன் ஜெபம் இன்னைக்கு கேட்கப்படல. உன் உபவாசம் இன்னைக்கு அங்கீகரிக்கப்படவில்லை. ஏனென்றால் உன் கைகளை மட்டும் நீ ஏறெடுக்கிறாய், உன் இருதயத்தையும் நீ மறைச்சு கொள்ளுகிற. எனக்கு அங்க சொல்ல, உன் கை எனக்கு தேவையில்லப்பா, உன்னோட இருதயம் தான் எனக்கு வேணும். உன் கைகள் எனக்கு தேவையில்லை, அது பாவப்பட்டது. உன்னுடைய இருதயம் எனக்கு வேணும். அதுதான் அங்க சொல்றாரு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமமே சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்களே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. நாம் நம்முடைய கைகளோடு கூட நம்முடைய இருதயத்தை பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்திற்கு ஏறெடுக்க கடவோம் அப்படின்னு சொல்லப்பட்டதா. இதுவரைக்கும் ஏறெடுக்கல. அடுத்தது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நாங்கள் துரோகம் செய்து கலகம் பண்ணினோம். ஆகையால் தேவரீர் மன்னியாதிருந்து தேவரீர் கோபத்தால் மூடிக்கொண்டு எங்களை தப்ப விடாமல் பின்தொடர்ந்து கொன்றே. வேற என்ன சொல்லியிருக்கார்? வாசிங்க. ஜெபம் உட்பிரவேசிக்க கூடாதபடிக்கு உண்மை வேகத்தால் மான் தெரிஞ்சு போச்சு. அப்ப ஆண்டவரே நாங்க பேசியிருக்கிறோம், உண்மையை ஒத்துக்கிறவங்க தான் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பா நாயகப்பா சொல்லலாம் சொல்ல, ஆமாண்டவரே பேசணும்ப்பா, ஆமாப்பா இன்னைக்கு முடிவில் அதுதான் கேட்க போறோம். ஆமாப்பா பேசி இருக்கிறப்பா மனுஷன் என்ன மன்னிக்க மாட்டீங்க, நீங்க கேட்டீங்கன்னா நல்லது. ஏன்னா இந்த வருஷம் முடிய போகுது. நம்ம சொல்லிட்டு தான் இருக்க எல்லாருக்கிட்ட இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு, இத்தனை வருஷம் ஆகி ஒன்றும் நடக்கல. இல்லை, அவர் இப்ப இருந்தே இன்னைக்கே சரி அவருடைய கரங்கள் உனக்கு ஒன்பதாக அவர் அசைவாடி கொண்டு இருக்கிறார். ஆனால் நீ விட்டு கொடுக்கணும். அவ்வளவுதான், நீ விட்டு கொடுப்பாய். ஆனால் தேவனுடைய மகிமையை நீ காண முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வசனம் சொல்லுகிறது, ஜெபம் உட்பிரவேசிக்க கூடாதபடிக்கு நல்ல ஜாபம். இனிமே யாரும் என்ன பண்ணாதீங்க, கோல் சொல்லாதீர்கள், துரோகம் செய்து கலகம் பண்ணாதீங்க. இவர்களை குறித்து அவர்களை குறித்து என்ற கலகம் செய்யக்கூடாது. அதனாலதான் இங்க சீஷர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்துல கேட்கிறாங்க, எப்படிப்பா ஜெபிக்கணும் சொல்லிக் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. யோவானுடைய சீஷர்கள் ஜெபிக்கிறார்கள். ஆனால் எங்களுக்கு எப்படி ஜெபிக்கணும் இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு தெரியாதா? சிஎஸ்ஐ ஜனங்கள் சொல்லுவாங்க, மற்ற எல்லா சமயங்களையும் இந்த ஜெபங்கள் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு நாங்க ஆவிக்குரிய பெரிய கிறிஸ்தவர்கள், நாங்கள் பெந்தகோஸ்தே சபையை சேர்ந்தவர்கள். ஜெபம் பண்றது எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்க சொல்லுவீர்களானால், இந்த உன் ஜெபம் போக இன்னும் நீ ஜெபிக்க தெரியல, உனக்கு ஜெபம் சரியா வரல, அதனால தான் சொல்றாங்க சீக்கிரமாய் வரப்போகிறேன், ஜெபம் பண்ணி விழித்திருங்கள்.
என்ன நீ ஜெபம் பண்ற சொல்லி யாரும் சொல்றாரு உன் ஜெபம் என்ன கேட்கலப்பா காது கேட்கல அல்லேலூயா கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுது யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தில் சொல்ற உங்கள் விருப்பத்தின்படி உங்கள் இச்சைகளை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்கள் அவரை பார்த்து ஆண்டவர் சொல்ற விபச்சாரிகளே உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் ஜெபிக்கிறீர்கள் அதனால தான் அது உங்களுக்கு சித்திக்கிறது இல்லை ஜெபம் என்பது என்ன அதைத்தான் இங்க வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்து சொல்றாங்க ஆண்டவரை ஜெபம் பண்ணி சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லப்படுதான் கர்த்தர் அவர்களுக்கு அழகான ஒரு ஜெபத்தை அவர் ஏற்படுத்தும்படியாக அவர்களுக்கு கிரியை செய்கிறார் நமக்கு நல்ல தெரிந்த சத்தியங்கள் தான் ஒரு மனுஷன் ஜெபிக்கிற ஒரு மனுஷன் எவைகளை தன் ஜெபங்களிலே ஆண்டவருடைய சமூகத்துல கேட்க வேண்டும் என்றால் மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திலே இங்கே நாம் பார்க்கும் பொழுது அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது 7ஆம் வசனத்திலே அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அனுப்பாதீர்கள் அவர்கள் அதிக வசனத்தினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று சொல்லுங்க நினைக்கிறார்கள் அதிக வசனிப்போடு கூட அவர்கள் ஜெபிக்கிறதை பார்த்துட்டு என்ன பண்றாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அதிக வசனிப்போடு அதை தேவன் எதிர்பார்க்கவில்லை அப்பதான் ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார் 9ஆம் வசனம் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது ஒரு அலையிலே சொல்லுங்க அல்லேலூயா தெரிஞ்ச சத்தியமானே நான் சத்தியா உட்கார்ந்து இருக்காதீங்க மனுஷகுமாரன் வரும் பொழுது நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுகிறதுக்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் அந்த ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம் என்பதை நம்ம முதல்ல அறிந்து கொள்ள வேண்டும் வசனம் சொல்லுது நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது முதலாவது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் சொல்லுங்க உங்களுடைய நாமம் இதெல்லாம் நீங்க சொல்றீங்களா ஜெபம் பண்ணுங்க இல்லையே அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவரே உள்ள வந்துட்டோம் ஜெபம் பண்ண போறோம் சுத்தி வேலி அடிக்கிறோம் ஆண்டவர் ரத்தம் தெரிகிறோம் நம்முடைய ஜபங்களை கொஞ்சம் ஒரு நிமிஷம் நம்ம யோசனை பண்ணி பார்க்கிறேன் முதல்ல இன்னைக்கு பிரேயர் பண்றது எப்படின்னு தெரிந்து கொள்ள வேண்டியதால் கர்த்தர் சொல்லுகிறார் சீக்கிரமாய் நான் வரப்போகிறேன் அதிசீக்கிரமாய் வரப்போகிறேன் அவனவனுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலன் என்னோடு கூட வருகிறது முதல்ல அவர் எங்க இருக்கிறார் என்பதை அறிக்கை செய்ய முதல் ஒரு ஜபத்தை பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே அல்லேலூயா சிலர்லாம் பாருங்க பிரேயர் பண்ணி முடிக்கும்போது இயேசுவின் மூலம் நல்ல பிதா சொல்ல மாட்டாங்க பிதாவை கூட மாட்டாங்க இயேசுவின் நாமத்துல பிதாவை நீங்கள் கேட்டால்தான் குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாய் அது உங்களுக்கு தருவார் என்ற வேத வசனம் தெளிவாய் இருக்கிறது குமாரனில் பிதா மகிமைப்படத்தக்கதாக அந்த நாமத்திலே நீங்கள் கேட்க வேண்டும் அல்லேலூயா எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் அப்ப எப்படி ஜெபிக்கணும் ஜெபம் தான் இருக்கணும் இத்தனை நாள் ஜெபிச்சது ஜெபம் போலியே கர்த்தருடைய சமூகத்துல போகலையே இன்னும் எந்த ஒரு காரியம் நடக்கலையே சொல்லுங்க எத்தனை பேர்கள் இருக்கிறீங்க சொல்லுங்க இருக்கீங்களா இல்லையா உண்மையை ஒத்துக்கொண்டீங்களா பரிசுத்தாவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார் உன் ஜெபங்கள் கேட்கப்படுகிறதுக்கு முதலாவது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே இல்லைன்னு முதல்ல அவர்கள் பிரேயரை தான் ஸ்டார்ட் பண்ணுங்க வானாதி வானங்கள் மேலாக உயர்ந்திருக்கிற எங்கள் பிதாவே அல்லேலூயா உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக உங்களுடைய நாமம் பரிசுத்தம் நாம சொல்லிதான் பரிசுத்தமாகுமா இல்ல இயேசு கிறிஸ்து அதெல்லாம் தெளிவா சொல்லி கொடுக்கிறார் உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக உங்களுடைய ராஜ்யம் ஞாபகத்தை ஜெபிக்கிறீங்களா ஜெபம் பண்ணணும் சீக்கிரம் வாங்கப்பா சொல்றீங்களா இவ்வளவுதான் கேட்குது உங்களுடைய ராஜ்யம் வருதும் எத்தனை பேர் ஜெபிச்சுட்டு இருந்தீங்க கை தூக்கி காட்டி உங்களுடைய ராஜ்யம் இரவு நேரம் ஜெபத்துக்கு வந்ததுனால நீங்க பண்றீங்க இதுக்கு முன்னாடி எப்படி ஜெபம் பண்ணீங்க பிரைஸ் எல்லாம் அம்மா கை தூக்குனாங்க கடலை உயர்த்துங்க கர்த்தர் நல்லவர் அல்லேலூயா இப்போ நைட் பிரேயர்ல வரவங்க ஒரு 11 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் ஜெபிச்சுட்டு இருக்காங்க 12 பேர் நம்முடைய ஆலயத்துக்காக தேசத்துக்காக திறப்பில் நிற்கிறாங்க ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு இதெல்லாம் நீ ஜெபம் பண்ணதெல்லாம் நீங்க ஜெபிங்க இதுக்கு முன்னாடி இல்லை ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிற காரியங்களை நம்ம இவைகளை குறைவுகள் வைக்கிறபடி நடத்தான் நம்முடைய விண்ணப்பங்கள் போகாதபடிக்கு மேகம் மூடப்பட்டு இருக்கிறது அவரை வரவேற்கணும் அடுத்த வசனம் சொல்லுது உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக அப்படியே இந்த வசனத்தை அப்படியே மாத்தி நம்ம என்ன பண்றோம் ஆண்டவரே எனக்கு இது விருப்பமா இருக்கு எனக்கு இது சித்தமா இருக்கு நல்ல படிச்ச பிள்ளையை கொடுங்க நல்ல உயர்ந்த பிள்ளையை கொடுங்க எனக்கு நல்ல வேலை உயர்ந்த வேலை கொடுங்க ஒரு 50,000 சம்பளத்துல வேலையை கொடுங்க நல்ல ஒரு பெரிய வீடை கட்டி கொடுங்க பெரிய சொத்தை கொடுங்க இத்தனை பேர் காதல விழுது ஜபத்துல அவர் கேட்கிறாரு என் சித்தத்துக்கு ஒப்புக்கொடு என் சித்தத்தின்படி தான் ஜெபிக்கணும் ஆனா நீ அதை செய்யற வரைக்கும் 10 வருஷமானாலும் நானும் அழகா கை கட்டி உட்காந்து பார்த்துட்டே இருக்கேன் 10 வருஷம் கழிச்சு நீ ஜெபம்லாம் இப்பதாம்மா கரெக்டா ஜெபிக்கிறேன் இதை 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ ஜெபிச்சிருக்கலாம்ல 10 வருஷம் ஆனாலும் தான் நம்ம நினைப்போம் எல்லாமே ஓஞ்சு போச்சு நம்ம ஜெபம் பண்ணது எதுவுமே ஆண்டவர் கேட்கல இனிமே அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருக்கோம் காலதாமதம் பண்ணிக்கிறது யார் சொல்லுங்க தேவனுடைய சித்தம் நிறைவேறக்கூடாதபடிக்கு தடை செய்கிறது யார் நம்முடைய தேவனுக்கு பிரியமில்லாத ஜெபம் அல்லேலூயா உலக பிரகாரமா இருக்கிற நம்மளே வந்து அதான் சொல்றாரு ஆண்டவர் ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு என்ன சொல்ல பாம்பை மீனை கேட்டா பாம்பை கொடுப்பாரா கொடுப்போமா நம்ம
இருக்கும். அதான் ஆண்டவர் அந்த எக்ஸாம்பிள் சொன்னாங்க. உன் பிள்ளைகளுக்கு நீ நல்ல காரியங்களை செய்ய முடியும். உன் பிதாவாகிய தேவன், உனக்குரிய தேவன் எப்படி இருப்பார்? நீ கேட்டால் அவர் பரிசுத்த ஆவியை அருள மாட்டாரோ? அப்ப கூட பாருங்க, அவர் ஆகாரத்தை குறித்து பேசுற ஆவிக்குரிய தன்மைகளை தான் பேசுறார். யூதர்களுக்கிட்ட இதைத்தான் சொல்ல வந்தார். யூத குலத்துக்கு அவர் இயேசு கிறிஸ்து பூமியில வந்த பொழுது பரிசுத்த ஆவியை குறித்து வெளிப்படுத்தபடி, பரலோக ராஜ்யத்தை குறித்து வெளிப்படுத்தும்படிக்கு, அவருடைய ஆத்துமாக்கள் நரகத்துக்கு போகக்கூடாது என்பதற்காக மாம்ச பிரியங்களை ஒழித்து போடுங்கள் என்று அவர் சொல்ல வந்தார். ஆனால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் ஏற்றுக்கொண்டார்களா? இல்லை, ஏற்றுக்கொள்ள. அதனால தான் அந்த யூதர்களுடைய ரட்சிப்பு உங்களுக்கு எனக்கு கிடைச்சி. இன்னைக்கு நான் ஒரு கிறிஸ்தவன் நம்ம இங்க உட்கார்ந்துருக்கோம். ஒரு தகுதியுமே இல்லாத நம்ம ஒரு ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் நம்ம எத்தனை பேர் எருசலேம்ல பிறந்தீங்க? எத்தனை பேருடைய தாத்தா ஆபிரகாம்? எத்தனை பேருடைய தாத்தா ஈசாக்கு, யாக்கோபு? ஆனா இன்னைக்கு சொல்றேன், என் முற்பிதாக்கள் யார் தெரியுமா? எங்க அப்பாவுடைய அப்பா கிடையாது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னுடைய முற்பிதாக்களா இருக்கிறார்கள். அல்லேலூயா. அது சொல்லத்தக்கதாக அப்பா பிதாவை கூப்பிட பண்ணுகிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை உண்மையை தேவன் ஊற்றி வைத்திருக்கிறார். நீ ஜெபம் பண்ணுகிற காரியங்களை முதலாவது தெரிஞ்சுக்கொள். முதலாவது பிதாவாகிய தேவனை நீ கூப்பிடு, அவருடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்து. இரண்டாவதாக அவருடைய ராஜ்யத்து வருகிறதுக்காக நீ ஜெபிக்க, அவருடைய வருகைக்காக நீ ஜெபிக்க வேண்டும். எத்தனை பேர் உள்ள இருக்கிறீங்க? சொல்லுங்களேன், உங்களுடைய ராஜ்யம் வருவதாக. உங்களுடைய சித்தம் தான் என் வாழ்க்கை நடக்கணும். உங்க சித்தம் தான் என் பிள்ளையோட வாழ்க்கை நடக்கணும். அது ஸ்கூல்ஸ் போறதுக்கு சரி, உங்க சித்தம் எதுவும் அதுதான் நடக்கணும். என் பிள்ளையோட வாழ்க்கையில என்ன படிக்க வைக்கணும் எல்லாம் நீங்க தான் செய்யணும். அதைதான் அவர் எதிர்பார்க்கிறார். அதைத்தான் அவர் எதிர்பார்க்கிறார். அதனாலதான் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அழைத்தார். இந்த ஜனங்கள் இவர்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அல்லேலூயா. உரிமை பாராட்டுறாரு. நீங்க உங்க பிள்ளைங்க மேல வச்சிருக்க அந்த பாசத்தை விட அவர் ரொம்ப பாசமா இருக்கிறார். என் பிள்ளை, என்னுடைய பிள்ளை, என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனம், ஏன் ஜனம், ஏன் ஜனம் உரிமையா நிற்கிறார். அல்லேலூயா. ஜெபம் பண்ண காரியங்கள்ல நம்ம இன்னைக்கு ஆண்டவரை சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி கேட்கிறோமா? இல்லை. அடுத்தது ஆண்டவரே உங்க சித்தம் நிறைவேற்றணும்னு சொல்றோமா? இல்லை. இந்த அதனாலதான் அந்த ஜெபமானது மேகத்தை போல அப்படியே மூடி மறைச்சு கொண்டு சில காரியங்களை நம்ம எல்லாம் இருக்கிறது போலதான் இருக்கும். ஆனா சில தடைகள் நமக்குள்ள போராட்டங்கள் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு அலேலியா சொல்லுங்களேன். அலேலுயா. 11 வசனத்தில் சொல்ல, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாங்க. அலேலுயா. ஆண்டவர் எங்களுக்கு பிரியாணி தாங்க. ஆண்டவர் நல்ல ஒரு ஃப்ரைட் ரைஸ் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும், சிக்கன் ரைஸ் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஆமா, எல்லாம் அந்த ஜங்க் ஃபுட் எல்லாம் கொஞ்சம் கொடுத்து அனுப்புனீங்கன்னா நல்லா இருக்கும். எத்தனை பேர் உள்ளே இருக்கிறீங்க? உங்களுக்கு நல்ல ஒருவலான கொடுத்தீங்கன்னா அப்படி கிடையாது. இன்றைக்கு வேண்டிய ஆகாரம் அவ்வளவுதான். இன்னைக்கு என்ன ஆகாரத்தை கொடுக்க நல்லா கவனிக்கணும். ஒரு வீட்டுக்கு போய் அவங்க தண்ணி கொடுத்தா கூட பரலோகத்துக்கு கொடுத்தாதான் உண்டு. இதவே காத்த விழுது. ஒரு வீட்டுக்குள்ள போனா வாங்க உட்காருங்க கொஞ்சம் தண்ணி குடிக்கன்னு சொன்னாங்க, பரலோகத்துல ஒரு கொடுக்கப்பட்ட அளவு அதை கூட நீ பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமேன்னு சொல்லுங்களேன். அங்க எவ்வளவு அழகா ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார் பாருங்க. இன்றைக்கு பாருங்க, எங்களுக்கு வேண்டிய, சொல்லுங்க, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். அடுத்தது, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் அதனால சொல்ல முடியுமா? மன்னிக்கிறோமா? கடன் என்ன நினைச்சுக்கிறாங்க? 10,000 ரூபாய் வாங்கிட்டு கடன் பண்ணிக்கிறது மட்டும் இல்லைங்க. அவங்ககிட்ட நீ எந்த காரியங்களை வாங்கி இருக்கிறாய், அந்த அன்பா இருக்கலாம். இல்ல அவங்ககிட்ட இருந்து நீ அவங்க உங்களை நெருக்கி போட்டிருக்கலாம், வெறுக்கப்பட்ட அளவுக்கு அவங்க உங்களுக்கு நடந்திருக்கலாம். எங்கள் கடனாளிகளுக்கு என்கிட்ட இருந்த நன்மை அவன் திருடிட்டான், என்னுடைய சமாதானத்தை அவன் கடன் வாங்கிட்டான். எதவே புரியுதுன்னு தெரியும். அப்போ நாம மன்னிக்கணும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கணும். நீங்க நினைச்சிருக்கீங்க 10,000 ரூபாய் 1 லட்சம் ஒருத்தவங்க கடன் வாங்கிட்டேன் அதை மன்னிக்கிறது. அது இல்லை. அது எழுத்தின்படிக்கான மன்னிப்பு. அந்த மன்னிப்பு இல்லை. உன்னை வெறுக்கிறவர்கள். அல்லேலூயா. ரொம்ப ரொம்ப தெளிவாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஜனங்களிடத்துல சொல்லிட்டே வந்தார். அதுதான் 5ஆம் அதிகாரத்தில் 44ஆம் வசனத்தை சொல்றார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை உங்களை சமைக்கிறதில்லை. சரிங்களா? சரிங்களா? இருதயத்து ஆழத்திலிருந்து வரணும்பா சொல்றாரு. அந்த கை மட்டும் தான் தூக்குற, உன் இருதயத்தை நீ ஏறெடுக்கலன்றாரு. பகைக்கிறவர்களுக்காக அடியா அவ்வளோ இதுவா நீங்களா? உங்களை பகைக்கிறவர்களுக்கு ஓடி போய் நன்மை செய்வீங்களா? விழுந்துட்டானா? எத்தனை நாள் ஆண்டு செய்யாம இருந்தாரு, இன்னைக்கு செஞ்சுட்டாருமா சொல்லுவோம். இவ்வளோ நாள் செய்யலாமா ஆண்டு, இன்னைக்கு விழுந்துட்டான். கர்த்தர் பார்த்துட்டே இருக்காரு. வாயின் வார்த்தை நமக்கு எப்படி இருக்கலாம்? அதான் சொல்றேன், பார்த்து வாயை விடு. வாய் நான் பார்த்துட்டே இருக்கிறேன். என்ன பேசுறேன்? கோல் சொல்றியா, குறை சொல்றியா, தூஷணம் பண்றியா, கல் எறிகிறியா? பார்த்துட்டே இருக்க. ஒருவரை குறித்து நம்ம பேசவே கூடாது. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. உங்களை பகைக்கிறவர்களுக்கு நீங்க நன்மை செய்யுங்கள், உங்களை
உங்களை நிந்திக்கிறவனுக்காக, உங்களை துன்பப்படுத்துவதற்காக ஜெபம் எப்படி பேசுறோமோ அவனை நீங்க அடிக்கணும், நான் என் கண்ணார பார்க்கணும். அவன் விழணும், நான் பார்க்கணும். அவன் கை கால் விழணும், நான் பார்க்கணும். ஜெபமாகிட்டு ஒரு அம்மா அப்படிதான் ஜெபிக்கிறாங்க, ஒரு தகப்பன் அப்படிதான் ஜெபிக்கிறார். ஐயோ ஆண்டவர் அப்படியே இருதயத்தில் வசனம், உனக்காக நான் அந்த கல்வாரில் கொஞ்சம் கொஞ்சம் பாடுபடலாம், அப்போ கூட நீ திருத்தல வந்தியா? எவ்வளவு கொஞ்சம் நெஞ்ச கிரயமா உன்னை செலுத்தி மீட்டு எடுத்திருக்க, நீ இன்னும் இப்படி இருக்கியே. கொஞ்சம் நெஞ்ச கிரயம் செலுத்தப்படல, ஒரு சின்ன கீரல் விழுந்தா லேசுல அந்த காய ஆகுதா நமக்கு? எவ்வளவு கிரயம் கொடுத்து நமக்கும் பிதாவுக்கும் இருந்த பெரிய பிளவை சீர் செய்து அந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக என்ன பண்ணிருக்கிறார்? அந்த ரத்தத்தையும் தண்ணீரையும் கொடுத்தார், பரிசுத்தமுள்ள ரத்தம். அப்படியே அவரை ஆக்கினைக்கு ஒப்பு கொடுத்தார், மரண ஆக்கினைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் உள்ள இருக்கிறீங்க? ரோமர் கேள்வி இருக்க 1-8 அதிகாரத்தை எடுத்து சீக்கிரமாய் முதல் வசனத்தையும் 2ஆம் வசனத்தையும் வாசிங்க. சீக்கிரமாய் வாசிங்க, நான் முடிக்கிறேன். ரோமர் கேள்வி நிருபம் 8ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை சீக்கிரமாய் வாசிங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆனபடியினால் இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறதற்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. வாசிப்பாங்க. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளில் பிரமாணத்தில் இருந்து விடுதலையாக்கிற்று. 3ஆம் வசனம் தெளிவா இருக்கு. அப்ப அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படி. ஏன்னா நியாயப்பிரமாணத்தின்படிக்கு தவறு செய்தவர்கள் தான் அந்த பாவத்துக்கு உட்பட்டு அவர்கள் சிலுவை மரணம், யூதர்கள் அப்படிப்பட்ட மரணத்தை வச்சிருந்தாங்க. தவறு செய்தவர்கள், பாவம் செய்தவர்கள், அதுதான் நியாயப்பிரமாணம். இப்ப நியாயப்பிரமாணத்தை மாற்றி போடுகிறார் இந்த தேவன். குமாரன் ஒரு பாவத்தையும் செய்யல, குமாரனாக இயேசு கிறிஸ்து ஒரு பாவத்தையும் செய்யல. அதுதான் சொல்லியிருக்காரு. எப்படி மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்றாங்க? ஓய்வு நாளில இன்னைக்கு நம்ம காணிக்க கூட எடுத்து வர மாட்டோம், அதை பிரிஞ்சு போட்ட நோட்டு அப்படியே நசல் போட்டது நோட்டு. இன்னும் அந்த கொடுமை நடந்துட்டு இருக்குது. என்னதான் நான் சொல்றது தெரியல. இதுக்கு மேல எப்படி சத்தியத்தை தேவன் கொண்டு வருவாங்க எனக்கு தெரியல. இந்த 10 ரூபாவில் 1000 ஓட்டை இருந்தா தூக்கிட்டு வந்து எப்படி மனசாட்சியோ நீங்க இந்த காணிக்கை பெட்டில் போடுறீங்கன்னு தெரியல. உங்கள் கைகளிலிருந்து நீங்கள் படைக்கும் பொழுது உங்க பாக்கெட்ல இருந்து எடுக்கணும் பார்க்க மாட்டீங்களா? கைகளிலிருந்து எடுக்கும்போது அது பார்க்க மாட்டீங்களா? ஒரு படி எடுத்துட்டு பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் ஓய்வு நாளிலே குடும்பத்துல எல்லாரும் கூட்டு வரணும். அவனுக்கு 2 மனைவி இருப்பா, அவளுக்கு பிறந்த பிள்ளைகள், அவளை கூட்டிட்டு குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் செய்த பாவத்துக்குரிய பரிகார பலிகளையும் எடுத்துக்கிட்டு அவன் என்ன பண்ணணும்? தேவனுடைய ஆலயத்துக்கு வரணும். ஆசாரத்துல கொண்டு வந்து அந்த பலியை செலுத்தணும். ஒரு ஆடை கொண்டு வந்து அவன் தலையை அந்த அவனுடைய வலது கரத்தை அந்த ஆட்டின் மேல வைத்து என்ன பண்ண? என் பாவத்தெல்லாம் அந்த ஆட்டு மேல வைக்க. எவ்வளோ இது பாருங்க, ஆண்டவர் எப்படி பண்ணியிருக்காரு பாருங்கல்ல. உன் பாவத்தை எல்லாம் அந்த ஆட்டின் மேல செலுத்து. ஏன்னா அதை நான் என்ன பண்ண போறேன்? நான் அதை வெட்டி அதை என்ன பண்ண போறேன்? நான் அதை பலி செலுத்தி உன் பாவத்தை மன்னிக்க போகிறேன். இப்படித்தான் பலி செலுத்தப்பட்டது அந்த ஆட்களிலே. அந்த ஆட்டின் மேல் கைகள் என்னுடைய பாவத்தை எல்லாம் அந்த ஆட்டின் மேல வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சோன்னே ஆசாரியன் அதை என்ன பண்ணுவான்? பலி செலுத்தி ஆண்டவருக்கு அதை படைப்பான். இப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? ரொம்ப முடியல, ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு, ஒரு 2 பாவம் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு என்ன பண்ணிட்டான்? பலியை வந்து வீட்டில் கட்டிட்டு போயிட்டான். நல்லா கவனிக்கணும். எத்தனை பேர் கூட இருக்கிறீங்க? கர்த்தருடைய பலியை நீ வீட்டில் வச்சுக்க கூடாது. நீங்க நிறைய பேர் சொல்றாங்க இந்த மாசம் காணிக்கை கொடுக்கலாம், அடுத்த மாசம் கொடுத்துக்கலாம், அடுத்த மாசம் சேர்த்து கொடுத்துக்கலாம். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஓய்வு நாளில அவன் காலையில எழுந்திருச்சு போய் அந்த எத்தனை பேர் என்னென்ன பலி செய்திருக்காங்க எப்படி ஒரு நோட்டு வச்சிருப்பாங்க பாருங்க. என் பையன் ஈக்குவல் டு இந்த பாவம், என் மனைவி இந்த பாவம், நான் இந்த பாவம், என் அம்மா இந்த பாவம், என் தங்கச்சி இந்த பாவம் செய்திருக்கான்னு சொல்லி இதெல்லாம் எழுதி கரெக்டாக அந்த பலியை கொண்டுட்டு அவன் தேவாலயத்துக்கு வரணும். அந்த பலிகளை இழுத்துட்டு வரணும். சாதாரணமாக வந்து ஆடலாம், ஆடு காளைகள்லாம் அதை பிடிச்சி இழுத்துட்டு எல்லாத்தையும் இழுத்துட்டு ஆடு இன்னைக்கு நீங்கள் உடம்பு நோவாமல் சர்ச்சுக்கு வாங்கன்னா எப்படி வரீங்க? சொல்லுங்க. இதெல்லாம் வேதத்தில் உள்ள வார்த்தைகள் தான். நானே சொல்லல, ஆவியானவர் தான் பேசுகிறார். கொண்டு வந்துட்டு உடம்பு நோவாம எந்த பள்ளியை பாடா எனக்கு ஆடு ஆடுவோம். உடனே ஆசாரியன் சொல்ல, உன் தலையை அந்த உன் கையை எடுத்து அந்த ஆட்டினுடைய தலையின் மேல் வை, பாவத்தை எல்லாம் தெரிஞ்சு போ, நீ பரிசுத்தமாக்கிட்டு அந்த ரத்தத்தை அவனை தெரிஞ்சுட்டு பரிசு போ. இப்படியே இருக்கும்படி கேட்கிறதுனால இவர்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க? பாவத்துக்குரிய வழிகளை வீட்டில் முதற்கடையே வாங்கி வச்சுட்டான். ஞாயிற்றுக்கிழமை எடுத்துட்டு போகலாம். தேவனுக்கு செலுத்துகிற வழியை கூட உன் வீட்டில் வைக்கக்கூடாது. அந்த திருவிருந்துக்கு வாங்கி சொல்லுவாங்க,
வீட்டில் இருக்கிறவங்க ஞாபகம் சொல்லுங்க, நான் ஞாயிற்றுக்கிழமை வாங்கிட்டு போறேன். முன்னாடி அப்பா வாங்கிட்டு வர மாதிரி அப்பத்தையும் திராட்சை ரசத்தையுமா சனிக்கிழமை நைட்டே வாங்கி வச்சுக்கணும். வாங்கக்கூடாது, அது வீட்டில் இருக்கக்கூடாது. அதை கடையில இருந்து வாங்கிட்டு இருந்தா இங்க பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு வைக்கணும். வீட்டுல நைட்டே வாங்கி வைக்கிறது 2 நாள் 3 நாள் சேர்த்து வச்சாங்க கிடையாது, ஆண்டவர் பிடிக்காது. அங்க கடையில வாங்குறத பரிசுத்தம் பண்ணி கொண்டு நீங்க காலையில கொண்டு வச்சு அப்படியே படைச்சு உங்களுக்கு கொடுக்கறது தான் அங்க பலி. அதனால காலையில எனக்கு அப்படி கிடையாது. நான் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, செவ்வாய்க்கிழமை பலியை வாங்கி வச்சுட்டோம், ஞாயிற்றுக்கிழமை கொண்டு போற பலியெல்லாம் வச்சு கட்டி வச்சு அப்படியே கொண்டு வந்து இதெல்லாம் ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறாரு. கவனிக்க பிரியமானவர்களே, அந்த பாவங்களை இப்படி பார்த்துட்டு இருந்தாலும் அந்த தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணாரு, தம்முடைய ஒரே பேரான குமாரனை அவர் பாவத்தின் மாம்சத்தின் சாயலாக அவர் மாற்றி நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை நமக்காக அவர் மீறி செய்தார் என்று வேதம் சொல்லப்படுகிறது. அதுதான் இங்க 8ஆம் அதிகாரத்திலே ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனம் சொல்றது, தேவனை நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு நம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தின் பக்கம் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார், ஆக்கினை தீர்ப்படைந்தார். இயேசு கிறிஸ்து சாதாரணமான சிலுவை ஏதோ சிலுவையில் அடிக்கப்பட்டாருங்க, வார திருவிழா உட்கார்ந்தா நீங்க அசதியா நினைச்சிடாதீங்க. அப்படிப்பட்ட ஒரு கொடூரம் கர்த்தாவை யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஆக்கினையை அவர் அடைந்தார். அன்னைக்கே சொன்ன உங்களுக்கு, கைகளில் எல்லாம் ஆணி அடிக்கும் பொழுது நீங்க உள்ள இருக்கிற அந்த நரம்புகளுக்குள்ள ஒரு பிரஷர் உண்டாகி உள்ள இருதயம் வெடிக்குது, உள்ள இருக்க உறுப்பெல்லாம் வெடிக்குது. ஒன்றிரண்டு காரியம் நமக்காக அவர் கிரையும் கொடுத்து மீட்டெடுக்கலாம். ஆனால் இன்னைக்கு நீங்க மன்னிக்கிறீங்களா? இதாக தான் நான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த ஜெபங்களிலே தேவன் சொல்லி, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும், கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு மன்னிக்கிறீங்களா? சீக்கிரமாய் வரப்போகிறார், அது சீக்கிரமாய் வரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அற்பம் அப்படின்னு நினைச்சிருங்க, என்ன மாதிரி நீங்க நினைக்காதீங்க. அற்பமான இந்த மனுஷனுக்காக இந்த காலையில முளைச்சு அதுதான் சொல்ற வேதம் அப்படிதான் சொல்றது, ஒரு மனுஷன் எப்படின்னு சொல்றது, காலையில முளைச்சு சாயந்தரம் விழுந்து போகிற புல்லுக்கு சமானமா இருக்கிறார்கள். அவர்களின் மேல வைக்கிற கசப்பு நிமித்தமாய் நமக்கு அன்று வைத்திருக்கிறது அந்த பரம அழைப்பை நம்ம போக வேண்டிய, நம்ம ஆத்மா அழகாய் போய் உடம்புலோவாக போய் தேவனை ஆராதிக்க வேண்டிய அந்த இடத்துல நம்ம இருக்க போகிறது. நம்ம இந்த மனுஷனுக்காக நம்ம வைராக்கியத்தை வச்சுக்கிட்டு, கோபத்தை வச்சுக்கிட்டு, கோல் சுயத்தை வச்சுக்கிட்டு, இந்த மாம்சத்தின் கிரைகளை வைத்திருப்பீங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் பிரவேசிக்கவே முடியாது. அதுதான் இங்க தெளிவா சொல்லி கொடுக்கிறார். இப்படிப்பட்ட ஜெபம் இது வரைக்கும் பண்ணியா? உன் ஜெபத்துல நீ முதல்ல உன்னை தாழ்த்துனியா, நான் இவங்களை மன்னிக்கிறேன்னு சொல்லி நீ ஜெபிக்கிறியா? எப்படி உன் ஜெபம் வரும்? ஒன்ன இந்த ஆலயத்தில் கொண்டு வந்தா அவனை மந்திரம் செய்ய இருக்கனாலதான் நீ வருவ. எங்களுக்கு எங்க அக்காவுக்கார வச்சிருந்தாரு, அதனாலதான் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். எங்களுக்கு ஒரு பெரிய மரண கட்டு வந்தது, வந்தன கிட்ட உட்கார்ந்துருக்காரு பிரகாஷ் மூலியமா தான் ஆவியானவர் உள்ள வந்தாரு. யார் மேல ரொம்ப அன்பா அவங்களதான் பிடிப்பார் ஆண்டவர் முதல்ல. இப்ப நான் அடிச்சுனா நீ எங்க வருவியோ வருவ. உட்கார்ந்துருக்க என் தகப்பன் சொல்லுவாரு, கிறிஸ்டியன்ஸை பார்த்தாலும் எனக்கு கோபமா வருதுன்னு, பெட்டிகாஸ்ட பார்த்தா பிடிக்காது. தெரியும் யாரை கொண்டு நான் செய்தால் நீ இங்க என்னை தேடி வருவேன்னு தெரியும். அல்லேலூயா. அவர்களை ஒரு வழியாக உபயோகப்படுத்தி உன்னை தேடி வந்தார் என்றால் இது சாதாரண காரியம் என்ன நம்ம நினைப்போம். மந்திர கட்டினாலும் உள்ள வந்து இல்ல, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே ஆமென் ஆமென் தாய் உருவாகும் முன்னவே என் கருவை அசல் எப்படி ஒரு சூப்பரான பாட்டு நீ கண்டிப்பா போயிட்டு இருக்க. ஆண்டவருடைய நாமம், என் தாய் உருவாகும் முன்னவே என் கருவை நீர் கட்டி. இது பாருங்க எவ்வளவு அழகா எழுதிருக்காங்க. என் தாயே உருவாகலப்பா, ஆனா அவங்க கருவுல அவங்க கர்ப்பத்துல வைக்கப்படுற குழந்தைகளுக்கு கூட கர்ப்பப்பை இருக்கு, கர்ப்பப்பைகள் இருக்கு. பிறக்கிற பெண் பிள்ளைகளுக்கு கூட கர்ப்பப்பையில கர்ப்பப்பைகள் இருக்கும். ஆண்டவர் எப்படி படைச்சிருக்கிற? என் தாயே உருவாகல, ஆனா அவ வயிற்றுல என்ன நீங்க பாத்தீங்கப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. இதனால நீ எப்படி வரணும் அதுதான் நீ ஆண்டவர் கேட்கிறாரு. நீ இதெல்லாம் சரி பண்ணிக்கணும். இப்படி சோம் பண்ணு, இப்படி சோம் பண்ணு. பரமண்டலில் எங்கள் பிதாவே இப்படி நாம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, பரமண்டலத்திலே உங்க சித்தம் செய்யப்படுகிறது போல இந்த பூமி அண்ணனே உங்க சித்தமா என் குடும்பத்துல என் பிள்ளைகளோட வாழ்க்கையில எல்லாரும் இன்னைக்கு உங்களால் தான் நாங்கள் உயிரோடு இருக்க சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீரே என் தேவன், நீரே என் தேவன், உங்களால் தான் உயிரோடு இருக்கிறோம். நீங்க தான் எங்களை நடத்துறீங்க. நீங்க இல்லைன்னா எழுந்துக்க முடியாதுங்க, படுத்த படுக்கலாம், வேலைக்கு போக முடியாது. அதனாலதான் சொல்றாரு, உனக்கு உரிய தசமபாகத்தை ஒழுங்கா செலுத்து. இன்னைக்கு உனக்கு நான் சம்பளத்துக்கு உனக்கு உழைக்கிறதுக்கு உன் குடும்பத்தை போஷிக்கிறதுக்கு வெள்ளம் கொடுக்கிறவர் நான் தான். வெள்ளம் இருந்தா நீ எப்படி போக முடியும் சொல்லுங்க? வெள்ளம் நடத்துறதுனால எல்லாம் கிரியை செய்ய முடியுமா? முடியாது. வெள்ளத்தை கொடுக்கிற தேவனும் அவர் தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு அழகிய சொல்லுங்களே. அல்லேலூயா. எங்கள் கடல்
கடன்களை எங்களுக்கு மன்னி. அடுத்தது எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீவென்று எங்களை விலக்கி ரட்சித்துக் கொள்ளும். அல்லேலூயா. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா சில வேளைகள் ஆண்டவர் ஒப்பு கொடுப்பார். யோபுவின் மேல கவனம் வைத்தாயோ அப்படின்னு கேட்கிறார். அதுக்கப்புறம் என்ன சொல்றார்? சரி போ, அவன் ஜீவனை மட்டும் தொடக்கூடாது, மற்றபடி எல்லாம் அவனை பார்த்துக்கணும் சொல்லி அனுப்புறாரு. அல்லேலூயா. அதை கூட அனுமதிக்காதீங்கப்பான்னு சொல்லி கேட்கறது நமக்கு தகுதி இல்லை. ஏன்னா நமக்கு ஆவிக்கிற லைஃப்ல ஒரு டெஸ்ட் இருந்தாதான் நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியும். இல்லைன்னா அப்படியே தான் இருக்கும். எத்தனை பேர் உள்ள இருக்கிறீங்க? நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. நீ பாரம்பரியமா வரணும்னு ஒண்ணு தெரிஞ்சுக்கலாம். ஆண்டவர் நல்லா தெரிஞ்சுக்கணும். நீ பாரம்பரிய கிறிஸ்தவனா இருக்க முடியும். யூதர்கள் என்று சொல்லி யூதர்கள் அல்லாதவர்களா இவனை தேவன் தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை ஒரு யூதனாகவே தேவன் மாற்றுகிறார். ஜீவ புத்தகத்துல உன் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. புரியுதுங்களா? இந்த பண்ண ஜீவ புத்தகத்துல உன் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு அணிலே சொல்லுங்களேன். அதுதான் 13ஆம் வசனத்துல சொல்றார். எங்களை சோதனைக்கு கூட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் வாசிக்க பயனரும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் யாருக்கு? அப்படியா? சரி, கத்த நல்லவர். அதான் லாஸ்டா சொல்றாரு. மகிமை யாருக்கு? இல்லையே. சில வேண்டிய மகிமை நீங்க திருடுறீங்களே. மகிமை திருடுறோமே. ஆண்டவர் கொடுத்தவர்களுக்கு தேவன் கொடுத்ததுன்னு சொல்லலையே. நல்லா கேட்பாங்க. கேட்டா நல்லா இருக்கேன்னு சொல்லாது. கர்த்தருடைய கிருபையினாலே நல்லா இருக்கு. கர்த்தருடைய கிருபையினாலே இருக்கு. நல்லா இருக்கேன்னு சொல்ல ஒருத்தன் நல்லா இருக்கியான்னு கேட்கும்போது நீ நல்லா இருக்கேன்னு சொன்னா உனக்குள்ள கிறிஸ்து இல்ல. தேவனுடைய வழி நடத்துதல்ல நீ இல்ல. புறஜாதி கேட்டா கூட சொல்லி ஆமாங்க ஆண்டவர் கிருபை நல்லா இருக்கேன். அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையிலே நான் நல்லா இருக்கிறேன். அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. நீங்க லூக்கா சுவிசேஷத்திலே நம்ம பார்த்ததான் அந்த வசனம் 21ஆம் அதிகாரத்திலே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 21ஆம் அதிகாரத்தில் 36ஆம் வசனம். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகள் எல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுகிறதுக்கு எப்பொழுதும் சொல்லுங்க. எப்பொழுதும் ஜெபம் பண்ணி எப்படி இனிமே ஜெபம் பண்ணுவீங்க? இனி எப்படி ஜெபிக்கணும்? உங்க சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேறும். மகிமையெல்லாம் உங்களுக்கு தான். நீங்க கொடுத்தவர்கள் எல்லாம் உங்களுக்கு தான். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்க மன்னிக்கணும். அந்த இருதயத்தை எங்களுக்கு தாங்கப்பான்னு சொல்லி நீங்க ஆண்டோட சமூகத்துல அந்த காரியங்களை கேட்டுக்கொள்ள வேண்டும். கோல் சொல்லக்கூடாது, மற்றவர்களை குறை சொல்லக்கூடாது, வீண் வார்த்தைகள் எல்லாரும் முழங்கால் படியிடும். தேவ சமூகத்துல ஆண்டவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுது. எப்பொழுதும் ஜெபம் பண்ணி வெடித்திருக்கு. சொல்லு, உடைய ராஜ்யம் வருவதாகப்பா. உங்க ராஜ்யம் வருவதாக. உங்க ராஜ்யம் வருவதாக. உடைய ராஜ்யம் வருவதாக. உடைய ராஜ்யம் வருவதாக. உங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை தாங்கப்பா. உங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை தாங்கப்பா. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் ஆண்டவர். எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் ஆண்டவர். உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உடைய ராஜ்யம் பரிசுத்தப்படுவதாக. உங்க ராஜ்யம் வருவதாக ஆண்டவர். உங்க சித்தம் செய்யப்படுகிறது போல உங்க சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல ஆண்டவர் இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. உங்க சித்தம் எங்க குடும்பத்திலே எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறுவதாக ஆண்டவர். சொல்லி எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவர் சமூகத்துல இப்படி ஜெபம் பண்ணி பாருங்க. இப்படி ஜெபிச்சு பாருங்க. இதெல்லாம் ஆவிக்குரிய இத புத்தியுள்ள கன்னிகையாகி அவர் செய்தார். ஹalleluya ஹalleluya. அவர் நன்றி ஆண்டவரே. என்னையோட தீவட்டியோடு கூட காத்து கொண்டிருந்தார். என்னையோட தீவட்டியோடு கூட காத்திருந்தார். புத்தியுள்ள ஸ்ரீ கல்யாண வீட்டுக்குள்ளே அவர்கள் பிரவேசித்தார்கள். ஆயத்தமா இருந்தவர்கள் கல்யாண வீட்டுக்குள்ளே பிரவேசித்தார்கள். எல்லாரும் ஆண்டு சமூகத்துல புகழும். தயவுசெய்து சொல்லிடுங்க. இனிமே யாரையும் கோல் சொல்ல மாட்டேன்ப்பா. இனிமே யாரையும் நான் ஆண்டவரை பொறாமையா பேச மாட்டேன். என் வாயை பார்த்துட்டே இருக்கிறேன். அதனால தான் தாவீது சொல்லுகிறார், என் வாயின் வார்த்தையிலே இருதயத்தின் ஞானம் இந்த சமூகத்திலே பிரீதியாய் இருக்கத்தக்கதாக என் வாய்க்கு காவல் வையும். என் முதல்களின் வாசனை காத்தவரும் ஆண்டவரே. சொல்லுங்க ஆண்டவரே. யாரையும் பேசாது. இயேசுவே பேசாது. சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது என்று சொல்லப்பட்டது. எல்லாரும் முழங்கால் படியும். தகப்பன் இந்த வார்த்தைக்காக நம்ம இடத்துல சொல்லி ஜெபிப்பார்களா? பிரைஸ் தி ஹalleluya. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கரங்களை உயர்த்தி கரங்களை உயர்த்தி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிறது எங்க நல்ல தகப்பனே. இந்த கால வேளையிலே உடைய வருகையிலே ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தகப்பனே. இன்னைக்கு ஆண்டவரே நீ ஜெபம் பண்ண சொல்லிக் கொடுத்த அந்த காரியங்கள் எவ்வளோ இன்னும் நிறைய ரகசியங்கள் இருக்கப்பா. இன்னும் நிறைய மறைபொருள்கள் இருக்கு தகப்பனே. உமை துதிக்கிறவையா. ஜெபம் பண்ணி விழித்திருக்கும். இன்னைக்கு நேரம் கிடைக்கிற